ஆர்ஜிஆர் அகாடமில வந்து பார்த்தீங்கன்னா, 2027க்கான ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்க்கான அட்மிஷன் நெறைய பேர் வந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, இப்ப 2026 எக்ஸாமே ஜூன்ல தானே சார் இருக்கு. 27க்கான அட்மிஷன்ஸ் வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு சொல்றீங்களா? அப்படின்னா, ஆமா. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். யாரெல்லாம் ரியலா ஒர்க் பண்ணி, பேசிக்ல இருந்து கத்துக்கிட்டு எங்கெல்லாம் கிளாரிட்டி வேணுமோ, அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஏன்னா பிசிக்ஸ பொறுத்தவரைக்கும் நெறைய பேருக்கு சேலஞ்சஸ் இருக்கு. அதனால இன் டெப்த் நாலேட்ஜ் குடுத்து, அவங்கள நல்லா கிளாரிட்டி குடுத்து, பிசிக்ஸ்ல நல்லா புரிய வச்சு, அதுக்கப்புறமா ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு டைம் வந்து மினிமம் 6 மாசம் தேவைப்படுது. 11 அண்ட் 12 போர்ஷன்ஸ் இருக்கிறதுக்கு. அதனால யாருக்கெல்லாம் ஐடியா இருக்கோ அவங்கலாம் இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கலாம். 2 விதமான புரோகிராம்ஸ் வந்து டிராப் பண்ணி படிக்கிறவங்க. பிளஸ் 2ல நான் இதுவரைக்கும் எதுவுமே படிக்கல சார். இப்பதான் புதுசா டிராப் பண்ணி 1 இயர் படிக்க போறேன். நான் ஏற்கனவே படிச்சேன் சார். ஆனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்ஸும் சரியா சொல்லி தரல. கெமிஸ்ட்ரியும் எனக்கு சரியா மார்க் வரல. அப்படின்றவங்களுக்கும் நம்ம வந்து இந்த புரோகிராம்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமான புரோகிராம்ல ஒரு ரெகுலர் ரிப்பீட்டர்ஸ் புரோகிராம் அப்படின்ற மாரி இருந்துச்சு. இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாமினல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம வச்சிருக்கோம். 1,20,000 பிளஸ் டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சார்ஜ் பண்றோம். த்ரூ அவுட் இயர் இந்த புரோகிராம் போகும். கிளாஸஸ் வந்து 7 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு இருக்கும். லீவு வந்து மினிமம் லீவ் தான் வந்து அதுக்கு குடுப்போம். கிளாஸ் டைமிங் வந்து மார்னிங் 10:00ல இருந்து ஈவினிங் 5:15 வரைக்கும் இதுக்கான கிளாஸ் டைமிங் இருக்கும். ஆ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜூவாலஜி, பாட்னி ஈக்வல் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து 4 சப்ஜெக்ட்டுமே வந்து டெய்லி பேசிஸ்ல அந்த கிளாஸஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணி தருவோம். இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயங்கள் எப்படின்னான்னா, ஸ்காலர்ஷிப் வந்து நெறைய பேர் கேட்கறாங்க. ஸ்காலர்ஷிப் வந்து நம்ம இது வந்து குடுக்க போறோம். 1,20,000 பிளஸ் ஃபீஸ்ல. சில பேர் வந்து சார் நான் 12த் படிக்கிறப்ப எனக்கு சரியா மார்க் வரல சார். ஏதாவது எக்ஸாம் வச்சு நீங்க குடுங்க அப்படின்னா, அந்த ஆப்ஷனும் நம்ம அவங்களுக்கு குடுக்குறோம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, 12த் மார்க் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்டா இருந்தாங்கன்னா 90% பிளஸ் வாங்குனாங்கன்னா அவங்களுக்கும் ஸ்காலர்ஷிப் இருக்கு. ஸ்டேட் போர்டு ஸ்டூடண்ட் 95% மார்க் வாங்கியிருந்தாங்களா அவங்களுக்கும் ஸ்காலர்ஷிப் குடுக்குறோம். சப்போஸ் இன் கேஸ் பிசி, பிசிஎம், எம்பிசி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்றோம். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்டுக்கும் ஸ்காலர்ஷிப் இருக்கு. சப்போஸ் சில குழந்தைங்க 6ல இருந்து 12 வரைக்கும் ஆ கவர்ன்மென்ட் ஸ்கூல் படிச்சிருப்பாங்கல்ல 7.5% கோட்டா அவங்களுக்கும் நம்ம என்ன பண்றோம் ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்றோம். இந்த ஸ்காலர்ஷிப்ல உங்களுக்கு இது இல்லாம, சார் நான் வந்து கூலி வேலை செய்றேன் சார், சிங்கிள் சைல்டு சார், அப்பா இல்ல சார் குழந்தைக்கு. இந்த மாரி எல்லாம் நெறைய டெய்லி வேஜஸ் சார் அப்படின்றவங்களுக்கும் நம்ம வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்றோம். இந்த ரெகுலர் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல. சரியா? நீங்க யாருக்கெல்லாம் வந்து இந்த புரோகிராம்ல ஜாயின் பண்ணணும்னா, இயர்லி மினிமம் வந்து ஒரு 50% நம்ம வந்து 1,20,000ல பிளஸ் டாக்ஸ் வரும். அதுல வந்து மினிமம் வந்து நம்ம என்ன பண்றோம், 50% ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு குடுத்துரும். புக் மெட்டீரியலுக்கு நீங்க தனியா பே பண்ணிக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஒண்ணு இருக்கும் அதுல. தென் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அடிஷனலா நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னாலும், நீங்க பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். சரியா? இதெல்லாம் ஆப்ஷன். ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். யூனிஃபார்ம்க்கு வந்து நீங்க எத்தனை வேணும் அப்படின்றத நீங்க அதுக்கேத்த மாரி ஒரு அமௌண்ட் சொல்லிடும். நீங்க அதுக்கு நீங்க வந்து வாங்கிக்கலாம். தென் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வந்து நீங்க கம்பல்சரி நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கும். யாரெல்லாம் இந்த ஸ்காலர்ஷிப் வேணும்னு நினைக்கிறீங்களோ, ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ வந்து நீங்க பே பண்ணிட்டு, உங்களுடைய ஒரிஜினல்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு, நீங்க இந்த கோர்ஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணலாம். இதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 8695186953 ரைட்டா? இதுல நம்மளுடைய சக்சஸ் ரேட் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பிள்ளைகள் இந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்றாங்க அப்படின்னா, குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 28ல இருந்து ஒரு 30 ஸ்டூடண்ட் கண்டிப்பா கவர்ன்மென்ட் சீட் வாங்கிடுவாங்க. ஒரு 12, ஒரு 13 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட் காலேஜ்லயும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு 40% வரைக்கும் இந்த கோர்ஸ்ல வந்து சீட்ஸ் வந்து கேரண்டியா கிடைக்கும். ரைட். இன்னொரு ஒரு புரோகிராம் வச்சிருக்கோம் ஆர்ஜிஆர்ல. ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் அப்படின்னு. இது வந்து கமிட்டட் பேட்ச் கேரண்டீடு கவர்ன்மென்ட் கோட்டா குடுக்கக்கூடிய ஒரு பேட்ச். இந்த பேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டூ ஒன் சப்போர்ட் வந்து மேக்ஸிமம் கிடைக்கும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜூவாலஜி, பாட்டனிக்கு வந்து இண்டிவிஜுவல் கிளாஸஸ் இதுல வந்து டெப்த் நாலேட்ஜ் குடுக்கறதுக்காக டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி 8 டூ 8 அப்படின்ற மாரி இந்த புரோகிராம் வந்து நம்ம வச்சிருக்கோம். இந்த இந்த புரோகிராம்க்கு எந்த விதமான ஸ்காலர்ஷிப்பும் அவைலபிள் கிடையாது. ஏன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, டைம் கூட இருக்கும். ஒன் டூ ஒன் அட்டென்ஷன் குடுக்குறோம். அதனால கிட்டத்தட்ட ஒரு 16 ஃபேக்கல்டீஸ் மெம்பர்ஸ் வந்து இந்த டீமுக்கு இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ண போறாங்க. இதுக்கு டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 லேக்ஸ் வரும். பிளஸ் டாக்ஸ் வந்து நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும். இதுல எந்த விதமான ஸ்காலர்ஷிப்பும் கிடையாது. ஆனா என்னன்னா கேரண்டி குடுக்குறோம்னா, நீங்க கவர்ன்மென்ட் கோட்டா சீட் எடுக்கிறதுக்கு உத்தரவாதம்
உத்தரவாதம் தர்றோம். உங்க குழந்தைங்களுக்கு பேசிக்ல இருந்து சொல்லிக் குடுத்து பிசிக்ஸ் தெரியலன்னா கூட பரவால்ல. அவங்க எல்லாத்தையும் அடிப்படையெல்லாம் சொல்லிக் குடுத்து, அதுக்கு தேவையான மேத்ஸ் எல்லாம் நாங்க அவங்களுக்கு வந்து சொல்லி, புரிய வச்சு, ப்ராப்ளம்ஸ் டீச்சர் போட்டு அவங்களையும் ப்ராப்ளம் போட வச்சு, அவங்கள வந்து குறைஞ்சது வந்து ஒரு 100ல இருந்து ஒரு 120 மார்க் வரைக்கும் எடுக்க வச்சு, கவர்ன்மென்ட் கோட்டா சீட் எடுக்கிறதுக்கு நம்ம டீச்சர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. அப்படி ட்ரெயின் பண்ணி அந்த குழந்தைங்கனால கவர்ன்மென்ட் கோட்டா சீட் எடுக்காத பட்சத்தில நீங்க கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸ நம்ம 100% ரீஃபண்ட் பண்றோம் அப்படின்ற உத்தரவாதம் நம்ம குடுக்குறோம். சரியா? அதனால தைரியமா வந்து நீங்க வந்து நம்ம இன்ஸ்டிடியூட்ல வந்து நீங்க கவர்ன்மென்ட்ல தான் போணும் சார். என் குழந்தைக்கு ஒரு புஷ் குடுத்தா நல்லா இருக்கும். என் குழந்தை இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் குடுத்தா என் குழந்தை படிச்சுருவான். அவனுக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியல சார். நீங்க கரெக்ட்டான ஸ்ட்ராட்டஜி வந்து பிளான் பண்ணி குடுத்தா போதும். அவன டெய்லி மானிட்டர் பண்ணீங்கன்னா வந்துருவான். அப்படின்ற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புரோகிராம் ரொம்பவே ஆப்ட்டா இருக்கும். ரைட்டா? அதனால இப்ப 120 மார்க் தான் எடுத்தேன். நான் இந்த வருஷம் 2026 எழுதி பார்க்கிறேன். எனக்கு வந்து இப்ப தான் நான் தயாராகுறேன். நான் 2026 எக்ஸாம்ஸ் தயார் பண்றேன். இந்த கதை எல்லாத்தையும் அப்படியே ஏற கட்டிட்டு, மார்க் நல்லா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இமிடியேட்டா 1ஆம் தேதியில வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. இமிடியேட்டா நீங்க என்ன பண்ணலாம்? ரிப்பீட்டர்ஸ்ல ஆர்ஜிஆர்ல அண்ணா நகர்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா? நாங்க உத்தரவாதம் உங்க குழந்தைகளுக்கு கவர்ன்மென்ட் கோட்டா சீட்ட வாங்கி குடுக்கறதுக்கு, தயார் பண்றதுக்கு. ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல. ரெகுலர் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்லயும் நான் ஏற்கனவே சொன்ன 100க்கு 40% வரைக்கும் அவங்க கவர்ன்மென்ட் கோட்டா சீட்டு அவங்கனால வாங்க முடியும். இதுல மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ட வந்து நம்ம என்ன பண்றோம்? 100%ல ஒரு 99 ஏன்னா சில பேருக்கு வந்து உடம்பு சரியில்லன்னு டிராப் அவுட் இருக்கலாம். ரைட்டா? ஒரு 20 பேர்ல ஒருத்தர் வேணா வாங்காம இருக்கலாம் தவிர, மீதி 19 பேரும் கண்டிப்பா நாங்க சொல்றத அச்சிராம செஞ்சாங்க அப்படின்னா, இந்த உடம்பு சரியில்ல, இப்ப படிக்கிறதுக்கு தோதா இருக்காது. அவரு படிக்கணும்னு நெனச்சா தான் படிப்பாரு. அந்த மாரி ஸ்டூடண்ட்ஸ்லாம் இந்த கிளாஸ்க்கு வேண்டாம். படிக்கணும்னு விருப்பம் இருக்கு, பேஷன் இருக்கு, எப்படின்னா ஜெயிச்சுடணும்னு நெனைக்கிறாரு, சொல்லிக் குடுக்கறத கேட்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. உடம்பும் ஃபிட்னஸா இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த கிளாஸ் ரொம்பவே ஆப்ட்டா இருக்கும். இது இல்லாம, சார் இங்க வந்து நீங்க சென்னை சொல்றீங்க சார், நாங்க தங்கி படிக்கணும் அப்படின்னா, தங்கி படிக்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அக்காமடேஷனு, ஃபுட்டு இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி நாங்க குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். இதுக்கு நீங்க பே பண்ணி பண்ணணும் அப்படின்னா, 15,000 வந்து உங்களுக்கு மந்த்லி வரும். ரைட்டா? ஃபுட், அக்காமடேஷன், ஏசி ரூம்ஸ் கிடைக்கும். சார் இது வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கும். எங்களுக்கு இத கம்மி பண்ணோம்னா, நம்ப ஹாஸ்டல்ல கம்மி பண்ண மாட்டோம். ஏன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப குழந்தைங்களுக்காக நம்ப வந்து என்ன பண்ணியிருக்கோம், அபார்ட்மெண்ட் டைப் இருக்கக்கூடிய 3 பிஹெச்கே வீடு வந்து அவங்களுக்காக எடுத்து வச்சிருக்கோம். இதெல்லாம் ரெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். அண்ணா நகர பொறுத்தவரைக்கும் ஜாஸ்தியா இருக்கும். உங்களுக்கு அந்த மாரி கம்மியா வேணும் அப்படின்னா, நம்மள சுத்தியே பிஜி ஹாஸ்டல்ஸ் இருக்கு. இல்லன்னா பசங்க தங்கி படிக்கக்கூடிய விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரூம்ஸ் வந்து நெறைய பேர் வச்சிருக்காங்க. அதுல நீங்க வந்து ஒரு 6,000, 7,000 பே பண்ணீங்க அப்படின்னா கூட, உங்களுக்கு அந்த ரூம்ஸ் வந்து கிடைக்கும். நீங்க இண்டிவிஜுவலா கூட நீங்க அதுல போயிட்டு தங்கிட்டு கூட கிளாஸ் மட்டும் நீங்க வந்து படிக்கலாம். இங்கேயே வேணும் அப்படின்னா, நீங்க 15,000 நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுக்கு வந்து ஆ நம்ப அந்த இதுல உங்களுக்கு ஏசி ரூம்ஸ் இருக்கும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வாஷிங் மெஷின்ஸ் இருக்கும். நீங்களே வாஷ் பண்ணிக்கலாம். தென் வந்து அ தண்ணி சார் குளிர் காலத்துல குளிருமே சார் வாட்டர் ஹீட்டர் இருக்குன்னா, வாட்டர் ஹீட்டர் இருக்கும். குடிக்கிறதுக்கு வந்து ஆர்ஓ வந்து வச்சிருக்கோம். ரைட்டா? இது எல்லாமே உங்களுக்கு அடிஷனல் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தங்குற இடத்துல உங்களுக்கு இருக்கும். அது இல்லாம ஆர்ஜிஆர் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணி குடுப்பாங்க. நம்ம ஹாஸ்டல்ல தங்குறப்ப அடிஷனல் ஹவர்ஸ் நம்ம என்ன டைம் மென்ஷன் பண்ணோமோ, அது இல்லாம அடிஷனல் ஹவர்ஸ், ஸ்டடி ஹவர்ஸ் இருக்கும். அந்த டைம்லயும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மார்க் வாங்க வைப்பாங்க. ரைட்டா? தைரியமா நீங்க வரலாம். என்கிட்ட பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. ஓகே. தேங்க் யூ.